அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ன் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 10+ ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். நம்ம சிலபஸ் படி டோட்டலி 90+ ஸ்டிச்சஸ் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆரி ஒர்க் ஆல்பம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் என்னோடய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ 3 நம்பர்ஸில் போடுற ஃபர்ன் ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் கீழே மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி பேக் ஸ்டிச் அண்ட் ஸ்டிச் போட்டு, இப்போ பென்சில் மார்க் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு சைடில் அதே மாதிரி ஊசியை விட்டு த்ரெட்டை எடுத்து அப்படியே நான் எப்படி இழுக்கிறனோ அதே மாதிரி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்தால் தான் வந்து நமக்கு சென்டரில் ஒரு சின்னதாக நாட் மாதிரி விழுகும். லைட்டாக லூஸ் விட்டிங்கன்னா கூட அந்த நாட் சரியாக விழுகாது. அதுக்கப்புறம் இப்போ சின்னோண்டா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் வந்து ஒரு சின்ன ஸ்டிச் போடுறது தான் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். அதே டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸை தள்ளி போட்டிருக்கோமோ அதே டிஸ்டன்ஸில் போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க. அப்படியே பிடிச்சி இழுங்க, அவ்வளோதான். இழுத்திங்கன்னா நமக்கு நாட்டு விழுந்துருச்சு பார்த்திங்களா. நீங்கள் வந்து கொஞ்சம் நீளமாக இழுக்கலை, டக்குன்னு இழுக்கலை அப்படின்னா வந்து லூஸ் விடும், நாட்டு விழுகாது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க எண்ணாட் போடுறதுக்கு. பக்கத்துலேயே குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இப்படி மேலே எடுத்துட்டு முன்னாடி இருந்த த்ரெட் இருக்குங்க இல்லையா, அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா எண்ணாட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம மேலே இருக்கிறத கீழே நம்ம வந்து தள்ளி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த மாதிரி கேப் வர மாதிரி நல்லா இப்படி பிரித்து எடுத்து விட்டுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம த்ரீ நம்பர்ஸில் போடுற ஃபர்ன் ஸ்டிச் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம 5 நம்பர்ஸில் போடுற ஃபர்ன் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 5 நம்பர்ஸுங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் இப்படி குழப்புனுச்சு, எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலில் வந்து இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகே, இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா தெரியும், நான் டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். நான் மார்க் பண்ண இடத்துக்கும் நேராக வந்து டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 5 ஸ்டிச்சஸ் வந்து போகிறதுனால நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்திக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நான் வந்து டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் போடணும். ஆனால் வந்து நம்ம 5 நம்பர்ஸில் வந்து போட போகிறோம். 5 நம்பர்ஸில் போடுறப்ப ஃபர்ன் ஸ்டிச் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். நான் எப்படி இழுக்கிறேனோ அதே மாதிரி டக்குன்னு இழுங்க. கொஞ்சம் லூஸ் விட்டாலும் நமக்கு வந்து லூஸ் ஆகிடும், நாட்டு விழுகாது சரியாக, அதுக்காண்டி சொல்கிறேன். ஓகே, நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் பக்கத்தில் போட்டுட்டு சைடில் ஒரு ஸ்டிச்சஸ், திரும்பியும் ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு நான் என்னத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா குட்டியோண்டா ஒரு ஸ்டிச்சு இந்த போடுறேன் இல்லையா, இதுதான் வந்து லாக் ஸ்டிச்சு. இந்த லாக் ஸ்டிச் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ போட்ட ஸ்டிச்சு வந்து லாக் ஆகி அப்படியே இருக்கும், அதுக்காண்டி நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான், நம்ம வந்து போட்டாச்சு. இது வந்து நம்ம 5 நம்பர்ஸில் போட்ட ஃபர்ன் ஸ்டிச்சு. நம்ம இது போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த லைன்ஸை வந்து நம்ம அகட்டி விட்டுக்கணும், போட்ட ஸ்டிச்சஸை. அவ்வளோதான், நம்ம எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பென்சிலில் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக நிற்கும். ஏன்னா வந்து நீடிலில் வந்து உள்ற போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி பென்சிலில் இந்த மாதிரி விளக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம போட்டாச்சு.
இப்போ வந்து இதிலே வந்து இதுதான் வந்து பேசிக் ஃபர்ன் ஸ்டிச்சோட பேசிக். இதில் வந்து நம்ம டிசைன் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி கோடு 4 சைடும் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இதில் தான் நம்ம வந்து டிசைன் போடணும். இது வந்து எப்படி டிசைன் நான் போட்டிருக்கேன்றதை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. இந்த ஹோம்ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். நம்மளாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வந்து அது வரும். நான் வந்து பேசிக்ஸ் வந்து சொல்லிட்டேன். இந்த டிசைன் வந்து இன்னும் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அந்த இதை வந்து நான் எப்படி போட்டேன்றதையும் நான் போட்டுடுறேன். ஆனால் வந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம போட்ட பேசிக். இதை வச்சு நம்ம எப்படி டிசைனாக அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஸ்டிச்சஸை வந்து 4 சைடும் நான் போட்டிருக்கேன். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. 4 சைடும் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் டாட்டு தான் வந்து மார்க்கு. அந்த சென்டர் டாட்டை வச்சு நம்ம 4 சைடும் வந்து ஃபர்ன் ஸ்டிச் வந்து போட்டு நான் நடுவில் ஒரு பீடு மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு டிசைன் மாதிரி நமக்கு வந்துருச்சு.